சொல்லுகிறது. ஜெயம் என்ற வார்த்தையோட அர்த்தம் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பிசாசுக்கு நீங்கள் ஆலயத்துக்கு போவது, நீங்கள் காணிக்க கொடுப்பது, இதெல்லாம் அவனுக்கு பெரிய காரியமே இல்லை. இப்படி சொன்னா அவனுக்கு புரியும். having a religious life, ஒரு மார்க்கமான, ஒரு பக்தியான, ஒரு சம்பிரதாயமான வாழ்க்கை, அது பிசாசுக்கு பெரிய பெரிய காரியமே இல்லை. ஆனால் நீங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழும்போது தாக்குதல் உண்டு, போராட்டங்கள் உண்டு. தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் திரும்ப திரும்ப வேதம் சொல்கிறது. நாமோ நம்மில் அன்பு கூறுவதாலே முற்றிலும் ஜெயம் கொள்வதா இருக்கிறோம். திரும்ப திரும்ப அந்த ஜெயம் எப்படி வரும் தெரியுமா? ஆரம்பத்துல சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினாலே, தேவனை அறிகிற அறிவினாலே. திரும்ப அதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைக்கு அஸ்திபாரம். ஆரம்பத்தில் சொன்ன போல இது சாத்தியமா? நிச்சயம் சாத்தியம். யாரு சாத்தியமா? எவன் ஒருவன் தேவனால் பிறந்திருக்கிறானோ. திரும்ப சொல்லுகிறேன், கடமைக்காக சபை அல்ல, சம்பிரதாயத்துக்கு சபை அல்ல, திருமணத்திற்காக சபை அல்ல, அடக்க ஆராய்ச்சி சபை அல்ல, தேவனால் பிறப்பது. அது சரியா சொன்னால், அதாவது தேவனுடைய குடும்பத்தில் இருப்பீர்களானால் உங்களுக்கு ஜெயம் உண்டு. Try to be always the family of God. உலக உறவுகளோட அதிகமாக நேரம் செலவு பண்ணதை விட தேவனுடைய உறவுகள் அதிகமா நேரம் செலவு பண்ணுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், எல்லாருக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது, அது நல்லது. ஆனால் அதை விட காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட தேவனுடைய அந்த உறவிலே நீங்கள் இருப்பீரானால் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் உண்டு. முதல்ல சொன்னேன், there is a possibility. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், there is a promise. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், இந்த பூமியிலே நான் உனக்கு வெற்றியை தருவேன். யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதுல ஆண்டு சொல்கிற வார்த்தை, என்னிடத்துல வந்து பானம் பண்ணுங்கள். தாகமாயிருந்தால், சோர்வாயிருந்தால், தோல்வியாயிருந்தால், இலக்கரிப்பாயிருந்தால், ஏமாற்றமாயிருந்தால், இந்த தாகம் என்ற இடத்துல தோல்வி, இலக்கரிப்பு, ஏமாற்றம் இருந்தால், திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்கிறது, நீங்கள் என்னிடத்துல வந்து, அப்படியானால் அவருக்கு வரும்போது தோல்விகளுக்கு ஒரு வழி பிறக்கும், ஏமாற்றங்களுக்கு வழி பிறக்கும். There is a solution. ஒரு மிகப்பெரிய தீர்வை கற்று வைத்திருக்க, நிவாரணம் அல்ல தீர்வு. எனவேதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கம் unto me. அதே ஆண்டவர் சொன்ன வார்த்தை யோவான் 10:10, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்பட வந்தேன். வெற்றி லைஃப் இருக்குது, எல்லாருக்குமே ரட்சிப்பு இருக்குது, ஆலயம் இருக்கிறது, பக்தி இருக்கிறது. ஆனால் பக்தி